ஹலோ வணக்கம் அனைவருக்கும். என்ஐசிஎல் ஏஓ மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த என்ஐசிஎல் ஏஓ இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு ஐஓபி எல்பிஓவில் தான் நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதிலே கொஞ்சம் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட்டும் சரி, என்ஐசிஎல் ஏஓ அதுக்கு ஒரு தனி இன்டர்வியூ பேட்ச் போட்டுருவோம், பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ரிசல்ட்டு அவுட் ஆகிட்டு நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க, பார்க்கலைனாலும் தேடி பார்த்துருங்க. என்ஐசிஎல் ஏஓ மெயின்ஸ் எழுதுனவங்க உங்களுக்கும் சரி, எல்ஐசி ஏஓ மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும் சரி, இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் இன்டர்வியூலையோ இல்லை மெயின்ஸ்லேயோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்போம். அதில் கண்டென்ட் இருக்கும், கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கண்டென்ட் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? பாசிபிள் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ எல்ஐசி ஏஓ மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இல்லை எனக்கு இன்டர்வியூ என்ஐசிஎல் ஏஓ இன்டர்வியூ கொஞ்சம் நல்லா கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம பிடிஎஃப் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம வெப்சைட்ஸில் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குங்க. அதே 20% ஆஃபரில் போட்டிருக்கோம். ஆல் கோர்சஸ்னாலும் சரி, இங்கிலீஷ் கோர்சஸ் 3 கோர்ஸ் சேர்ந்ததுனாலும் சரி, கண்டினியூஸாக ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.